அடுத்ததாக ஏற்புரை வழங்க மோகனரங்கன் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த கண்ணாமூச்சி விளையாடும்போது யாரும் பார்க்காத ஒரு ரகசியமான இடத்துல ஒளிஞ்சிக்கிற ஒரு சிறுவனுக்கு ரெண்டு விதமான மனநிலை இருக்கும். ஒன்று வந்து நம்மளை யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறது, அதே சமயத்தில் நம்மளை இப்படியே இருட்டில் தனியாக விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருக்கு. ஒரு எழுத்தாளனுக்கு அந்த இரண்டு விதமான மனநிலையும் இருக்கும். ஒன்று வந்து அவன் தன்னை யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு போய் தன்னுடைய எழுத்தில் ரகசியமாக ஒளிஞ்சிக்குவான். அதே சமயத்தில் தன்னுடைய எழுத்துக்கள் வந்து பலராலையும் படிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரகசியமான ஆசையும் அவனுக்கு இருக்கும். சில வருடங்களுக்கு முன்னால் என்னுடைய கவிதை தொகுப்பு மீகாமம் வந்தது. அப்போ வந்து PK சிவகுமார் அவர் முகநூலில் எனக்கு நண்பர், நேரில் அப்போ படிக்கவும் கிடையாது, அதிலேருந்து ஒரு கவிதையை எடுத்து பதிவு போட்டார். நான் பார்த்துட்டு ஒரு லைக் போட்டுட்டு விட்டுட்டேன். அப்புறம் ரெண்டாவது கவிதை போட்டார். சரி, இதோட நிறுத்திடுவார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர் கிட்டத்தட்ட ஒரு 10-12 கவிதைகள், அந்த தொகுப்பே ரொம்ப சின்ன தொகுப்பு தான், அதில் கிட்டத்தட்ட ஒரு பாதி கவிதை எடுத்து போட்டார். அப்போ வந்து அந்த பையன் மாதிரி தான். ஏன்னா அந்த கவிதைகள் எல்லாமே வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடித்த கவிதைகள். அதை இன்னொரு ஆள் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு அப்படிங்கும்போது நம்மளுடைய அந்தரங்கத்தை இன்னொருத்தர் எட்டி பார்க்குற மாதிரியான ஒரு கூச்சம். அதே சமயத்தில் நம்ம தனியாக இல்லை, நம்மளை மாதிரியே வந்து யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க போல இருக்கு அப்படிங்க. அதற்கு பிறகு சில வருடங்கள் கழித்து அவர் வந்து கோவை வந்தப்போ அவரை நான் நேரில் பார்த்தேன். அதோடையும் அவர் நிறுத்தலை, இந்த மேடை வரைக்கும் என்னை கொண்டு வந்துட்டார். ஒரு பீசா குப்புசாமி ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் அனுபவங்கள் அந்த கட்டுரையில் அந்த தொடர் வந்தப்போ நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன். அது தவிர ஜெயகாந்தனுடைய அனுபவங்கள் அந்த தமிழ் இந்தில் வந்தப்பையும் படிச்சிருக்கேன். அவர் ஒரு எழுத்தாளர், ஆசிரியர். நான் வந்து ஒரு எழுத்தாளராகவும் ஆசிரியராகவும் இருக்க தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் அவர் பேரில் இந்த விருது கிடைச்சது எனக்கு ஒரு நிறைவை தருகிறது. எழுதுகிறவங்க வந்து சொல்லுவாங்க, நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படிங்கிறத விடவும் முக்கியம் அதை வந்து எப்படி எழுதுகிறோம் என்பது. அது மாதிரி ஒரு விருது கொடுக்குறவங்க வந்து என்ன கொடுக்குறாங்கங்கிறத விட அதை எப்படி கொடுக்குறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இந்த விருதில் வந்து மிக முக்கியமான விஷயம் இந்த புத்தகம். இது வந்து ஒரு பெரிய ஒரு நினைவை, இதில் வந்து நான் வியந்து பார்த்த என்னுடைய முன்னோடிகள் எழுதியிருக்காங்க, என் சமகாலத்தில் என்னுடைய நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் எழுதியிருக்காங்க, எனக்கு அடுத்து எழுத வந்த இளம் நண்பர்கள் எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 தலைமுறையை சேர்ந்தவர்கள் இதில் பங்களித்திருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. இங்கே வந்து கார்த்திக் பிரகாசம், கவியரசு, முனவர்கான், கடைசியாக பாவண்ணன் எல்லாருமே பேசுகிறாங்க. அதில் நானும் இருந்தேன்னு நினைக்கிறேன், என்னை பற்றியும் பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. மிக முக்கியமாக இதே மாதிரி நான் காலையில் வந்து இந்த ஊருக்கு இப்போ தான் முதல்ல வரேன். இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினேன். 25 வருடத்துக்கு முன்னால் இதே மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் கோயம்புத்தூரில் தான் உட்காந்துருந்தப்ப வேறு ஒரு புத்தக வெளியீட்டு நிகழ்வுக்காக போயிருந்தோம். அப்போ தான் நானும் கோபாலும் இருக்கும்போது தான் வசந்தகுமார் பேசிகிட்டு இருந்தார். என்னப்பா பண்ணிட்டு அந்த கவிதையெல்லாம் கொஞ்சம் கொடு பார்க்கலான்னு. இப்போ அவர் தான் முதல்ல இந்த தொகுப்பை கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு தெரியாது இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து வருவோன்னு. இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் இந்த மேடையில் வந்துருக்கோம்.
என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. செங்கதிர், கணபதி, கான், நாங்கள் எல்லாம் வந்து ரொம்ப பாவண்ணன் சார் சொன்ன மாதிரி சின்ன பசங்களா எழுத்து கூட்டி படிக்கிற காலத்துலேருந்து படிச்சுட்டு இருந்தோம். அன்றைக்கெலாம் தெரியாது நாங்கள் வந்து எழுதுவோன்னோ இப்படி வருவோன்னோ. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. கடைசியாக வந்து இந்த புத்தகம் வெளிவரது, இந்த விழாவை வந்து நடத்த வேண்டியவர் PKS. அவர் இங்கே இல்லை, நானும் இங்கே இல்லை. ஆனால் இதை வந்து கோகிலனும் அவர் நாராயணி கண்ணகி 2 பேரும் ரொம்ப சிரத்தை எடுத்துக்கொண்டு அவர் வேடிக்கையாக சொன்னார். அந்தளவுக்கு அவர் வந்து PKS வந்து தடுக்கிறார். அதாவது அம்மா குழந்தைங்களுக்கு இனிப்பு கொடுக்கும்போது பக்கத்து வீட்டு குழந்தை கூட வந்துச்சுன்னா அதுக்கு ஒன்று சேர்த்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி இவங்களுடைய விழாவுக்கு நடுவில் இந்த விழாவுக்கும் ஒரு சிறப்பான கவனத்தை கொடுத்து 2 பேரும் செஞ்சாங்க. அவங்களுக்கும் நன்றி, எல்லோருக்கும் நன்றி.